ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா we are creating a new chart. பேசிக் ஜிஎல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றதுன்னு பார்க்க போறோம். கமா சொல்லு. அதில் ஏது ஒன்று நான் ஃபஸ்ட்டு பேசிக் நம்மளுக்கு வந்து என்னன்னா இன்ஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதில் மீட் பண்ணுறேன் சார் ஃபஸ்ட்டு அதில் மீட் சரி அந்த இன்ஸ்டன்ஸ் கூடிய இதை வந்து லாகின் பண்றது தான் நமக்கு உள்ள ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி நம்ம ஃபர்ஸ்ட் இது அந்த இன்ஸ்டன்ட் பாயிண்ட் அந்த கிளவுட்ல இருந்து வாங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு தென் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். அது கிரியேட் என்ன பண்றோம்னா சைடுல போய் லெஃப்ட் சைடு நம்மளுடைய லெஃப்ட்ல நேவிகேட்டர்னு ஒரு இது இருக்கும் சார். அதுல நம்ம டூல்ஸ் அதுல டூல்ஸ் இருக்கும். நேவிகேட்டர் இருக்கு. ஓ இதுல டூல்ஸ் கன்சோல் புது யூசர் கிரியேட் பண்ணலாம். இது தேவைப்படும். அதாவது இப்ப எனக்கு ஜெனரல் லெட்ஜர் பார்க்கணும்னா ஜெனரல் லெட்ஜர் பார்க்கலாம். ஃபிக்ஸ்ட் அசெட் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் ரோலா யூசர் எங்க போனோம் யூசருக்கு? ஆமா ஆட் யூசர் அக்கௌண்ட். பவர் ஓகே. பாஸ்வேர்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே we are creating the user. சேவ் பண்ணணுமா இல்ல ஆட் ரோல்? ரோல் ஆட் பண்ணு. இதா இந்த டேபிள் அதா ORAGL ஃபர்ஸ்ட் 10 ஓ ஆட் ரோல் மெம்பர்ஷிப் ஆட் ஆயிடுச்சு. சென்ட்ரல் அக்கௌண்ட் மேனேஜரா? ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே. அடுத்து என்ன பண்ணோம்? அடுத்து நமக்கு ஐடி செக்யூரிட்டி கன்சர்ன் சொல்லி ஒன்று இருக்கு சார். ஐடி செக்யூரிட்டி கன்சோல் அது ஆட் பண்றோம். அது வந்து செக்யூரிட்டி பர்பஸ் ஆஃப் இதுக்காண்டி நம்ம ஆட் பண்றோம் சார். செக்யூரிட்டி பர்பஸ் ஆட் ரோல் மெம்பர்ஷிப்பா? ஐடி செக்யூரிட்டி கன்சோல்
மேனேஜரா ஐடி செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை ஃபர்ஸ்ட் ஆட் ரோல் மெம்பர்ஷிப் மூணு பண்ணிட்டேன். அடுத்த ரெண்டு அப்ளிகேஷன் implement consultation. இது consultant சொல்லி இருக்காது. கன்சல்டன்ட் இது கரெக்டா? ஆட் ரோல் அவ்வளோதான் 4 டோருக்கு 4 ஐடி செக்யூரிட்டி அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் காப்பின்னு எடுத்து விட்டுடலாம். ரெண்டாவது காப்பி ஜெனரல் அக்கௌண்டன்ட், ஜெனரல் அக்கௌண்டிங் மேனேஜர், ஐடி செக்யூரிட்டி மேனேஜர், அப்ளிகேஷன். இப்போ என்ன பண்ணணும்? சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே, இந்த யூசர்ல தான் லாகின். லாகின் பண்றோமா? இப்போ இத லாக் பண்ணோம்னா இது சேவ் ஆகுது. இது சோ நம்ம லாகின் பண்றதுக்கு நம்ம ஐடி பண்றோம். நம்ம எப்பவுமே ஒரு ஆட் ரோல் கொடுத்தடி லாக் பண்ணிட்டு தான் லாகின் பண்றது. ஒரு ரோல் ஆட் பண்ணிட்டாங்க. இல்லன்னா பழைய ரோல் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு நம்ம நியூ லாகின் பண்ணாம சரி. ஓகே, நியூ ரோல் வந்துருச்சு. இல்லையா? எங்க ஆட் ஆயிருக்கு? எதுல போகணும்? அந்த ஒர்க்கு. ஆமா, ஓகே. எல்லாமே வந்து தேவையாயிருச்சு. இது வந்து என்னன்னா நமக்கு ஜெனரலுக்குரிய தேவையான ஐட்டம்ஸ் இருக்கலாம். அதாவது இந்த கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் கம்பெனி கிரியேட் பண்ணணும். கம்பெனி பேருக்கு பண்ணலாமா? என்ன பண்ணணும்? இது வந்து எப்படி இந்த ரோல் இருக்குன்னா அப்ளிகேஷன் இன்டெகிரேட் ஆஃப் கன்செப்ட் அந்த ரோல் இருக்கதால ஃபர்ஸ்ட் எங்க போனோம்? என்டர்பிரைஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணுமா? பிரைஸ் சர்ச் பண்ணணுமா? ஆமா, எஸ்டாப்ளிஷ் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் என்ன கிளிக் பண்ணிட்டேன். இங்க இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே பண்ணிட்டேன் இல்லையா?
ஓகே. ஸோ என்டர்பிரைஸ் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஷார்ட் நேம் பிரைமரி இண்டஸ்ட்ரி, என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியா, ஐடி? எங்க இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரி? ஐடி இண்டஸ்ட்ரி இதுல இல்லையா? ஹெட் ஆஃபீஸ் கண்ட்ரி இந்தியா போட்டுருவோமா? ஓகே. லீகல் நேம் அதே தான். லீகல் ஐடென்டிஃபையர்னா என்ன? ஆ, ஆ, ஆ. But சர்ச் நம்ம தான் கிரியேட் பண்ணணுமா? வேலிட் வேலிட். ஓ, இங்க சேவ் பண்ணலாம். ஓகே. ம். இங்கயா? ஓ, இங்க கேக்குதா? ம், ம், ம். ஆப்ஷனல் ஃபீல்டு தான் இல்லையா? சேவா? டைப் பண்ணது. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? ஆமா. ம். ஓ, இப்ப இது இப்ப சாம்பிளுக்கு எதை எடுக்கலாம்? ம். ஓ, எல்லாமே இப்படி வந்துருச்சு. பிசினஸ் யூனிட், பியூ, ரெஃபரன்ஸ் டேட்டா செட். கம்பெனி கேட்கும் புதுசு புதுசா. ம். ம். ஸோ ரெஃபரன்ஸ் டேட்டா செட் கிரியேட் ஆயிருக்கு. ரெஃபரன்ஸ் டேட்டா செட் ஓகே, நம்மளது கிரியேட் ஆயிடுச்சு. பட்டி போர் இன்டர்டெக்ஸ். அடுத்து
சேவ் பண்ணி வெளியே வந்து இதையும் சேவ் பண்ணணுமா? என்டர்பிரைசஸ் லீகல் ஸ்ட்ரக்சரா? லீகல் ஸ்ட்ரக்சர்ல லீகல் எது பண்ணணும்? ஓகே. ஓ, அப்படியும் பண்ணலாம். இத பண்ணிட்டு பண்ணலாம். ஓகே, இப்ப என்ன பண்ணணும் இதுல? ஓ, இதுலயே பாத்துடலாமா? இதுல சர்ச் ரிசல்ட்லயா? எங்க இருக்கு? இங்க. ஓ, ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டோம். சர்ச். இங்க கிரியேட் ஆயிடும். சேவா? இதையா? அதான் கிரியேட். எங்க போய் கிரியேட்? இந்த பிளஸ். அதான் இப்பதானே கொடுத்தோம். அதுல கொடுத்தது வராதா? ஓகேவா? டிஃபால்ட்டா? ரெண்டுமேவா? அப்படி. ஓ, டாப்ல இருக்கு. ஸோ மேனேஜர் ஈகல் அட்ரஸ் முடிச்சிட்டோம். அடுத்து ஸோ இங்க வந்து லீகல் அட்ரஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். லீகல் என்டிட்டி அப்புறம் வரும். ஆட்டோமேட்டிக்கா பட்டிக்கு ஒரு கிரியேட் ஆச்சு இல்ல இதுல, அதானே? இங்க சர்ச் ரிசல்ட்ல பிளஸ். மாடியூல் ஜெனரல் லெக்சரா? என்ன எடுக்கணும் இதுல?
கேரக்டர்ஸ்னா கேரக்டர்ஸ் இது பண்ணுவோம், நம்பர்ஸ்னா நம்பர்ஸ் மட்டும் தான் இதாகும். ம் இப்ப மேக்ஸிமம் இப்ப ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா இன்னும் ஒரு 4-5 கம்பெனி சேரும், இன்னும் ஒரு இது பண்ணா மேக்ஸிமம் இது வந்து நமக்கு வந்து 99 நம்பர்ஸ், அதாவது ஒரு கம்பெனி சேவ் அண்ட் க்ளோஸா சேவா? அந்த மேக்ஸிமம் அந்த மேண்டிட்டரி ஆஃப் இதுல இருக்கும். இந்த சேவ் அண்ட் க்ளோஸ் சூப்பர். அடுத்த அக்கௌண்டா? அங்க வந்து கிரியேட் பண்ண முடியாது சார். அங்க வந்து நம்ம கிரியேட் பண்ணத பார்க்க தான் முடியும். ம் நம்ம கிரியேட் பண்ணா கீழ இருக்கு ஓ இது சர்ச். search. த்ரீ கொடுக்குமா? 999 வரைக்கும் கொடுத்தீங்க. சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருவா? ஒரு வீடியோ ஏதாவது தேவைப்பட்டா அது அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணிச்சு மொத்தம் அதுல வந்து நம்ம செக்மெண்ட் வந்து 20 இது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதாவது 1 to 20 அந்த டேஸ் 30. அது வந்து வச்சுக்கலாம். நம்ம ப்ராப்பரா ஓகே அடுத்து என்ன? சரி 2 போதும். அடுத்து என்ன பண்ணணும்? சேவ் அண்ட் க்ளோஸா? ஆ ஆ இப்போ வந்து நம்ம வந்து சர்ச் இன்ஜின் ஒரு தடவை கிளிக் பண்ணாம கிரியேட் பண்ண ஆமா. இது நம்மளோட கம்பெனின்னு எப்படி தெரியும்? ஜென்ரிக்கா ஜெனரல் லெட்ஜர்னு இருக்கு மாடியூல்ல. அடுத்து என்ன பண்ணணும்? இதுல அப்படியே விட்டுறவா? மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்சஸ், மேனேஜிங் ஸ்ட்ரக்சர்ஸ், மேனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஆமா மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல இருக்கு. அந்த கம்பெனிக்கு கீழே இருக்கேன் அப்படின்னா அந்த இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறது. என்ன பண்ணணும்? இதுல என்ன கிரியேட் பண்ணணும்? ஆமா இங்க என்னது பண்ணணும்? அதான் என்ன எழுதணும்? ஓ பிரான்ச். இது பியூவா? கீ ஃபிளெக்சிபிள் ஸ்ட்ரக்சர்னு காமிக்குது. ஓ இது வந்து இதுதான். ஓகே இதுல வந்து இந்த பிரான்ச்சஸ் போடணுமா? ஸோ பிபிஐ சென்னை, ஆமா ஸ்ட்ரக்சர் கோடு அதேதானா? அடுத்ததா கோவா போடுமா? ஓகேவா? இன்னொன்னு வேணுமா? போதும். என்ன பண்ண? டன்னா?
ம். கிரியேட் பண்ணியாச்சு. ஆ. அப்புறம் மிஸ்டேக்ஸ் அதோட கிரியேட் பண்ணி ம். ம். இப்ப நமக்கு வந்து கோவா இருக்குன்னா பிஐ கைடு போட்டு அதுல ஏதாவது ஒரு மெட்டீரியல் பேர ஏதோ ஒண்ணு போட்டோம்னா இந்த இது கிரியேட் ஆயிருக்கு. அங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதை ஏபிஐ கொடுத்து என்ன டைப் பண்ணணும்? என்னது டைப் பண்ணணும்? எதுக்காக? இது என்னது? சென்னை இருக்கு, அதுக்கு கீழேயா? இன்வென்ட்ரியா இருக்கு மாதிரியா? என்ன வேணும்? அதுக்கு கீழே சென்னையில எந்த இடம்? ஓஎம்ஆர் போடுவோமா? பிபிஏ ஓஎம்ஆர். ஓகே ஓகே. இது என்ன பண்ணணும்? சேவ் அண்ட் க்ளோஸா? இதோ இருக்கு. ஸோ கிரியேட் ஃப்ரீ ஃபிளெக்ஸ்ஃபீல் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ்னா அங்க சென்னை கோவா அதுக்கு கீழே என்ன வருது? ஓகே புரியுது. ஓஎம்ஆர் ரோட் என்ன? ஓகேவா? சேவா? இன்னொன்று கிரியேட் பண்ணவா? சென்னை கீழேயா இல்ல கோவா? இப்போ ஓஎம்ஆர் ரோடு கீழே இதா வேணுமா? ஆமா. இன்னொன்னு இதுல பண்ணலாமா? பிபிஐ கீழே இங்க ஆட் பண்ணிடுவா. இங்க என்ன பண்ணலாம்? கோவா. கோவா நம்ம போட்டு சென்னையிலேயே நெல்லை போடுவோமா? ம். ஓகே ஓகே. ரெண்டு சேர்த்துட்டோம். ஒரு இது கீழே. ஆமா ஓஎம்ஆர் வந்து சென்னைக்குள்ள. இன்னொன்னு இங்க மயிலாப்பூர். ஐயோ ஓப்பாரு அதுவும் வரணும்ல. அதுவும் சென்னைக்குள்ள தான் கொடுத்தேன். ம். சரி அது வரணும்ல. சரி ஓகே. பிசினஸ் யூனிட் பண்ணிட்டோம். எங்க இருக்கு? ஆமா ஃபிளெக்ஸ்ஃபீல்ட். ஓ எல்லாமே வேலிடேஷன் நடக்குது.
இந்த ஸ்டெப்ஸ்லாம் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கல, அதெல்லாம் டைப் பண்ணிட்டு நம்ம அதை ஒரு நாள் டிஸ்கஸ் டைப். சரி, அதுவும் ஒரு போட்டோம்னா யூசர்ஸ்க்கு யூஸ் ஆகும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். அதை பண்ணணும். இன்பில்ட். சரி, இப்போ டிப்ளாய்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட், ஸ்டார்ட் நியூ செஷன் ஆஃப் த ரன் டைம் டு வியூ சேஞ்சஸ் அப்படின்னு போட்டிருக்கு. என்னாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஆமா, என்ன எரர்னு பார்ப்போம். சூப்பர். இப்போ இது வரைக்கும் கிளியர். அடுத்து ஹோம் பேஜ் போயிடுவா. அக்கௌண்ட் கேலண்டர். ஓகேவா? அது அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட். அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட் நம்ம பார்க்கலாம். ஓகே, அது அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட் இல்லையா? ஓ, அது எதுக்கு ஃப்ரீக்வன்சின்னு வருது?
ஓகே, மந்த்லி போட்டுக்கலாமா? இதெல்லாம் ஓகேவா? சரி, நெக்ஸ்டா அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட் ஒன்ஸ் அட் இயர் எண்ட், ஓகேவா? நெக்ஸ்ட். ஓ, பக்காவா வந்துருச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியடோட வந்துருச்சு. 13th வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட் டிக் ஆயிருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட். ஸோ 10 வருஷம் முன்னாடி டேட் கொடுத்தாலும் எல்லாமே வந்துடும். 10 வருஷம் கேலண்டர். சேவ் பண்ணவா? ஓ, சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்கணும். இருக்கு 34 கேலண்டர். ஆமா, ஓ அடுத்து 26 ஆட் ஆயிருச்சு. ஓ 26 வேணும்னா அப்படி சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கணும். ஓ, அப்ப 10 வருஷம்னா 10 வாட்டி இது பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நம்ம கேலண்டர் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணிடணும் இல்லையா? அடுத்து கரன்சியை செக் பண்ணணுமா? கரன்சி ஓ ஆல்ரெடி பில்ட் இன் இருக்கு. கரன்சி ப்ராப்ளம் ஓவர். இப்போ நம்ம கேலண்டர் முடிச்சிட்டோம், கரன்சி முடிச்சிட்டோம், சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் முடிச்சிட்டோம். அதுல வேல்யூஸ் மட்டும் பெண்டிங். அது அடுத்த இதுல பார்க்கலாம். ஓகே.